ரஜினி படத்திலிருந்து சுந்தர் சி விலகியதற்கு ஹிப்ஹாப் ஆதி காரணமா? விஜய் வந்தால் சந்தோஷம். பிரபல பாடகி ஆண்ட்ரியா. கரார் காட்டும் அஜித். AK-64 படத்தின் தயாரிப்பில் சிக்கல். வாரணாசி ராஜமௌலியின் அடுத்த பிரம்மாண்டம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ரஜினிகாந்த் நடிக்கும் படத்திலிருந்து சுந்தர் சி விலகியது ஏன் என்பது $1,000,000 கேள்வியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இதற்கு ஹிப்ஹாப் ஆதி காரணமாக இருக்கலாம் என சினிமா வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது இப்படத்துக்கு அனிருத்துக்கு பதிலாக ஆதி இசையமைக்கட்டும் என சுந்தர் சி கேட்டதற்கு தயாரிப்பு தரப்பு மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சுந்தர் சி விலகினார் என்று கூறப்படுகிறது. ஒன் லாஸ்ட் ஃபில்ம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் என ஜனநாயகன் விஜய் ரசிகர்களுக்கு கடைசி திரை விருந்தாக அமைய உள்ளது. அரசியலில் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் விஜய் மீண்டும் சினிமாவிற்குள் வரலாமா என்று பாடகி ஆண்ட்ரியாவிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு விஜய் வந்தால் சந்தோஷம், வரவில்லை என்றாலும் அவர் எப்போதும் தளபதிதான் என்று பதிலளித்துள்ளார் அவர். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் AK-64 படத்திற்கு நடிகர் அஜித் குமார் ரூபாய் 185 கோடி சம்பளம் கேட்கிறாராம். படத்தின் பட்ஜெட் ரூபாய் 300 கோடி என்பதால் அஜித்தின் சம்பளம் பட தயாரிப்பு பணியை பாதிக்கும் என கருதி ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் விலகிவிட்டதாம். அதேபோல் கோல்டு மைன்ஸ் AGS நிறுவனங்களும் இந்த முதலீட்டை கொண்டு லாபம் ஈட்ட முடியாது என கருதி பின்வாங்கி விட்டனவாம். இதனால் இப்படத்தை தயாரிப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் திரைப்படத்திற்கு வாரணாசி என டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது. பெரும் பொருட்செலவில் உருவாகி வரும் இப்படத்தில் இருந்து ஏற்கனவே பிருத்திவிராஜ் பிரியங்கா சோப்ராவின் கதாபாத்திர போஸ்டர்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் திரிசூலத்துடன் மகேஷ் பாபு அவதரிக்கும் மிரட்டலான கிளிப்ஸ் வீடியோவை படக்குழு பகிர்ந்துள்ளது. இத்திரைப்படம் 2027 வெளியாகும் என கூறப்படுகிறது.